ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல தான் தமிழ் தலைவர் ஜெயிச்சிட்டாங்க தான். நான் ஆல்ரெடி நேற்றே வீடியோ போட்டுட்டோம் ரிவ்யூ. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஆல்ரெடி எதிர் டீம் கோச் குஜராத் ஜெயண்ட் கோச் கேப்டன் என்ன சொன்னாங்கன்ற வீடியோ போட்டாச்சு. அதுவும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும் அதை சொல்லு அப்படிப்பீங்க. எஸ், நம்ம தமிழ் தலைவர்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சேரன் அண்ணாட்ட தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 5 கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க, இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, வரப்போகிற மேட்ச்சுக்கு என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னாரு. சரி, நான் சிரிச்சுட்டே சொன்னார், आज टीम अच्छा खेला, मोइन अच्छा खेला, आशीष का डिफेंस भी अच्छा किया, सब अच्छे खेले, आगे आने वाले मैच में ऐसे ही खेलना हमारा प्लान है அப்படின்னாரு. அதாவது நீங்கள் எங்கள் டீம் ரொம்ப நல்லா விளாண்டாங்க, அஃபென்ஸ் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா விளாண்டாங்க, வரப்போகிற மேட்ச் இதே மாதிரி விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், இதே மாதிரி விளையாடுறது தான் எங்களோட பிளானு அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், இன்றைக்கி சௌரவ் ஃபோகாரை விளையாட வச்சிங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கன்னு. அவர் சொன்னார், ஸ்டார்டிங் 7 மौका दिया, अच्छा भी खेला और आने वाला मैच में भी अच्छा परफॉर्मेंस देगा वो அப்படின்னாரு. அதாவது நாங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் 7 மெயின் 7 ஒரு அமிச்சோம், சான்ஸ் கொடுத்தோம், ரொம்ப நல்லா விளையாண்டாரு, வரப்போகிற மேட்ச்சில் நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்க்குறோம், அண்ட் இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் வரப்போகிற மேட்செல்லாம் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் கேட்டார், கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகிடுச்சு அந்த வின்னுனால, அண்ட் நிறைய மேட்ச் தோத்துட்டே வந்தீங்க, இப்போ வரப்போகிற மேட்ச்சுக்கு எப்படி விளையாட போகிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மோயின் அண்ட் சௌரவ் வெரி வெல், ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இமான்ஷு நல்லா சப்போர்ட் பண்ணார், போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும் அண்ட் ரைட் டைமிங்கில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸில் கூட ஆஷிஷ் ரொம்ப நாளாக விளையாண்டார், பௌத் அச்சா கேலா, அதுக்கும் இமான்ஷும் சப்போர்ட் பண்ணார் டிஃபென்ஸ்லேயும். மொத்தத்தில் ஹோல் டீமை ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, யாருமே மோசமாக விளையாடலை அப்படின்னார் அவர். ரைட். அப்புறம் பார்த்தாங்க, 4வது ஒருத்தர் கேட்டார், சச்சின் தன்னூரை நம்ம எப்போ பார்க்கலாம் ஸ்டார்டிங் 7 சொல்லு பார்ப்போன்னு. சிரிச்சுட்டே சொன்னார், கபி பி மேட் மே தேக் சக்த ஆஜ் பி ஆயாவோ அப்படின்னாரு. அதாவது நீங்கள் மேட்டில் எப்போ வேணால் அவரை பார்க்கலாம், இன்றைக்கி கூட அவர் விளையாண்டார், புது ரைடர் 2 பேர் வந்துருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதனால் சச்சினுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், நல்ல ஃபார்மில் வந்தோடனே சச்சின் சான்ஸ் கொடுப்போம்னாங்க. இன்னும் 6 மேட்ச் தான் இருக்குது, எத்தனை மேட்ச் ஃபார்ம் வரும்னு தெரியல. இன்னொருத்தர் கேட்டார், கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு அடுத்த மேட்ச் யூ மும்பா, அதை பற்றி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னார். யூ மும்பா இஸ் அ வெரி வெரி குட் டீம், டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க, இன்றைக்கி நாங்கள் விளையாண்ட மாதிரியே விளையாண்டு கம்மி மிஸ்டேக் பண்ணால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். ரைட், இது கோச்சு சொன்னது. மோயின் ஷஃபா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க இங்கிலீஷில், நீ சூப்பர் 10 வேறு எடுத்துட்ட, ஹவு ஹாப்பி ஆர் யூ, எவ்வளோ உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம் டுடே, குட் மேட்ச், அவ்வளோதான் சொன்னார். அதோட அவரு நிறுத்திட்டார். கேப்டன் நிதிஷ்குமார் 3 கேள்வி கேட்டாங்க நிதிஷ்குமாரை, உங்களோட அடுத்த மேட்ச் யூமும்பா கூட, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நீ அவங்கள பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், எல்லா டீமுமே நல்ல டீம் தான், இன்றைக்கி ரைட் அண்ட் டிஃபென்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா விளையாடிச்சு, கடந்த ஃபியூ மேட்சஸ்லாம் ரைடர் டவுன் ஆகிருப்பாங்க, நல்லா டிஃபென்ஸ் டவுன் ஆகிருப்பாங்க, இன்றைக்கி ரைட் டிஃபென்ஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, இதே மாதிரி நாங்கள் விளையாண்டா கண்டிப்பாக வரப்போகிற மேட்ச்லாம் ஒருத்தர் கேட்டார், இந்த சீசனில் நீங்கள் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஃபெண்டரு, அதை பற்றின உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுனார். நான் நல்ல ப்ரோக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கேன் எங்கள் டீமில், அண்ட் லாஸ்ட் சீசன் நான் புதுசாக இருந்தேன், இந்த வாட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு சீசன் விளையாண்டது, அண்ட் இஃப் டீம் எனக்கு சான்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் நான் ட்ரை பண்ணி 100% கொடுக்க ட்ரை பண்ணுவேன்னாரு. அது முக்கியமாக. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், ஆஸ் எ டிஃபெண்டராக உன்னோட ரோல் தான் என்ன இந்த டீமில் அப்படின்னாரு. டிஃபென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் ரைடர் ஃபெயில் ஆனால் டிஃபென்ஸ் ஃபெயில் ஆனாலும் 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மேட்ச் ஒன் சைடாக போயிடும். ஸோ ரைடர் சரியாக பண்ணால் டிஃபென்ஸ் தான் நல்லா பண்ணணும், வரப்போகிற மேட்ச்சில் அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபெயில் ஆனால் ரைடர் நல்லா பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுக்கணும், அதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். இதுதான் முதல்ல அவர் சொன்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். கோச்சுக்காரர் வருது. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.